வணக்கம், இது சந்தியாவின் தமிழ்ச்சாரல். தர்மத்தையும் வாய்மையையும் நல்லொழுக்கத்தையும் உலக மக்களுக்கு போதிக்கும் வண்ணம் அமைந்தது மகாபாரத கதை. இதில் வீரமும் நல்ல குணங்களும் கொண்டு பெண்களுள் சிறந்தவளாக விளங்கியவள் திரௌபதி. இவளுக்கு 5 கணவர்கள் அமைய பெற்றதன் காரணத்தை இக்காணொளியில் காண்போம். தபோவனம் ஒன்றில் மகரிஷி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு அனைத்து நற்குணங்களிலும் மேம்பட்ட அழகு மிக்க மகள் ஒருத்தி இருந்தாள். மிக்க அழகுடையவளாய் பெண்களுள் சிறந்தவளாய் இருந்த போதிலும் அவளின் முன்வினை பயன் காரணமாக திருமணமாகாமல் இருந்தாள். எனவே அவள் பெரிதும் வருத்தம் கொண்டாள். அதனால் கணவன் வேண்டி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டாள். அவளின் தவத்தை கண்டு மகிழ்வடைந்த சிவபெருமான் அவள் முன் தோன்றி, உன் தவத்தினால் நான் பெரிதும் மகிழ்ந்தேன். நீ விரும்பும் வரத்தை கேள், தருகிறேன் என்றார். அவளும் மகிழ்ச்சியுடன், பெருமானே, எனக்கு எல்லா குணநலன்களும் நிறைந்த கணவன் வேண்டும் என்று 5 முறை கேட்டாள். உடனே சிவபெருமான், பெண்ணே, உன் விருப்பப்படி உனக்கு 5 கணவர்கள் கிடைப்பார்கள் என்றார். உடனே அவள் திடுக்கிட்டு, பெருமானே, ஒரு பெண் 5 கணவருடன் வாழ்ந்தால் அகிலம் அவளை தூற்றும். நான் ஒருவரையே கணவராக பெற அருள் செய்யுங்கள் என்று வேண்டினாள். அதற்கு சிவபெருமான், பெண்ணே, நீ என்னிடம் கணவன் வேண்டும் என்று 5 முறை வேண்டினாய். அதனால் நீ இப்பிறவி ஒழிந்து அடுத்த பிறவியில் 5 கணவர்களை பெறுவாய் என்று கூறி மறைந்தார். அப்பெண் சிவபெருமானிடம் தனக்கு கணவன் வேண்டும் என வரம் கேட்டபோது தன் மனத்தினுள் நேர்மை, சிறந்த வில்லாற்றல், மிக்க வலிமை, அழகு, விவேகம் ஆகிய குணங்களை கொண்ட ஒருவன் தனக்கு கணவனாக வரவேண்டும் என எண்ணினாள். அவ்வாறு எண்ணியபடியே சிவபெருமானிடம் 5 முறை வரம் கேட்டாள். அவளின் எண்ணத்தை அறிந்த சிவபெருமான், இந்த குணங்கள் அனைத்தும் ஒரு மனிதனிடம் இருப்பது நடவாத செயல். எனவே இக்குணங்களை தனித்தனியே பெற்ற 5 அவளுக்கு கணவர்களாக கொடுத்தார். சிவபெருமானின் ஆசிப்படியே அப்பெண் மறுபிறவியில் துருபத மன்னனின் மகள் திரௌபதியாய் பிறந்து 5 கணவர்களை பெற்றாள். இதுபோன்ற சுவையான கதை துணுக்குடன் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.